மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விமான விபத்தாக அகமதாபாத் விமான விபத்து மாறி இருக்கிறது. அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டன் காட்விக் விமான நிலையத்திற்கு செல்லக்கூடிய போயிங் 787 பயணிகள் விமானம் என்பது அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட 10 நிமிடத்திற்குள் குடியிருப்பு பகுதி, மிக குறிப்பாக மருத்துவக் கல்லூரியின் மாணவர் விடுதி உணவக பகுதியில் விழுந்து விபத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. நம்மோடு ஏரோஸ்பேஸ் பேராசிரியர் திரு கருணாகரன் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். அகமதாபாத் விமான விபத்து மிக பெரும் ஒரு சோக நிகழ்வாக மாறி இருக்கிறது. ஒரு ட்ரீம் லைனர் விமானம் என்பது முற்றிலுமாக எரிந்து உருக்குலைந்திருக்கிறது. உங்களுடைய பார்வை என்ன? கண்டிப்பாக இப்ப போயிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ட்ரீம் லைனர், அதுவும் மிக குறிப்பாக ரொம்ப பாதுகாப்பான விமானமா நம்ம வந்து பார்க்கணும். அது மட்டும் இல்லாம அந்த 242 பயணிகளும் இன்டர்நேஷனல் பயணிகள். அதுல வந்து கிட்டத்தட்ட 70க்கு மேற்பட்ட வெளிநாடு மக்களும் இருக்காங்க. முன்னாள் மாநில முதல்வரும் இருக்காருங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. இது நல்லா நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஏரோப்ளேன் வந்து லேண்டா வருது. அந்த லேண்டிங் கியர் எல்லாமே எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. அது நார்மல் ப்ரொசீஜர்ல லேண்ட் ஆகுது. ஆனா அங்க என்ன ஒண்ணுன்னா இன்ஜின் பவர் இல்லை. நல்லாவே தெரியுது. அது IFSD அப்படின்னு சொல்லுவோம், இன்ஃபிளைட் ஷட் டவுன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இன்ஜின்ல பவர் இல்லாதப்ப அது ஆட்டோமேட்டிக்கா கீழே இறங்கிரும். அப்ப இன்ஜினோட செயலிழப்பு தான் அதோட உறுதியாவே சொல்ல முடியுது. அதை பாக்குறப்பவே நமக்கு நல்லா தெளிவா தெரியுது. உறுதியான ரிப்போர்ட் அவங்க கொடுப்பாங்க. இதுக்கு மேல DGCAவோட ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பிளஸ் ஐநா சபையோட சிறந்த 5 அம்சங்கள் எப்படின்னா WHO இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ICAOன்னு சொல்லுவோம், இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன். அவங்களுக்கு கண்ட்ரோல்ல தான் இந்த 144 நாடுகளுமே வரும். நம்ம DGCA எல்லாம் வரும். அவங்கள்ல இருந்தும் ஒரு குழு வந்து எல்லாரும் சேர்ந்து இது எப்படி கிராஷ் ஆனுச்சுன்னு என்டையரா அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி இறுதியா அவங்க கொடுக்குற முடிவை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். ஆனா இந்த வீடியோல நமக்கு என்ன தெளிவா தெரியுதுன்னா இன்ஜின் பவர் இல்லைங்கிறது நல்லா தெரியுது. அவங்க லேண்டிங் புரோட்டோகால் எல்லாமே யூஸ் பண்ணிருக்காங்க. அவங்க லேண்ட் பண்றத பாத்தீங்கன்னா அந்த ஏரோப்ளேன் வந்து கிராஷ் ஆகல, கிராஷ் லேண்ட் ஆயிருக்கு. கிராஷ் லேண்டுக்கும் கிராஷுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. கிராஷ்னா ஒண்ணுமே பண்ண முடியாம அது வந்து விழுந்துருது அப்படின்னா கிராஷ். ஆனா அவங்க தெளிவா லேண்ட் பண்றாங்க. அழகா ஒரு ரன்வேல எப்படி லேண்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி லேண்ட் பண்றாங்க. அங்க என்ன பிரச்சனைன்னா அவங்க நல்ல உயரத்துக்கு போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நமக்கு திருச்சியில கூட நம்ம லேண்டிங் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா. அப்ப பாத்தீங்கன்னா அந்த லேண்ட் எக்ஸ்டென்ஷன் ஆகலைனாலும் பொறுமையா வந்து அவங்க லேண்ட் பண்ணாங்க இல்லையா. அப்ப ஏன்னா ஹைட்ல இருந்தாங்க, ஃபியூல் இருந்து எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு இல்ல. இங்க ஃபியூல் ஜெட்டிசன் எல்லாம் நீங்க பேச முடியாது. ஃபியூல் எல்லாம் வெளியில தள்ளுறது, ஏன்னா ஹைட்டே போகல. அது போனோடனே அவங்க திருப்பி சுத்திட்டு வந்து லேண்ட் பண்ண வச்சுட்டாங்க. ஏன்னா இன்ஜின் ப்ராப்ளமா தான் 100% அது இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அது ரொம்ப ஃபேட்டல் ஆக்சிடென்ட். இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் வந்து உலக வரலாற்றுலயே இது ஒரு ரொம்ப முக்கியமான பங்களிக்கும். அது மாற்று கருத்தே இல்லை. அப்படின்னா நம்ம புறப்படுவதற்கு முன்னதாக, அதுவும் ஒரு 9 மணி நேரத்திற்கு மேலாக அட்ட ஸ்ட்ரெச்ல பயணிக்கக்கூடிய ஒரு விமானத்தினுடைய பாதுகாப்பு சோதனைகள் அப்படிங்கிறதெல்லாம் செய்யப்பட்டிருக்கும். அப்ப தெரியாத ஒரு சிக்கல் என்பது புறப்பட்ட 10 நிமிடங்களில் ஏற்படுவதற்கு என்ன பிரைமரி ரீசன்ஸா இருக்கலாம் சார்? இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க நீங்க சொல்ற மாதிரி ப்ரீ ஃபிளைட் இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கறத பண்ணுவாங்க. அதே மாதிரி சர்டிபிகேட் ஆஃப் ரிலீஸ் டு சர்வீஸ்லாம் சொல்லுவாங்க, CRS கொடுப்பாங்க. அந்த ஏர்கிராஃப்ட் புறப்படலான்னு ஒரு AME சைன் பண்ணுவாங்க. அது இல்லாம பைலட்டே வந்து இந்த இன்ஸ்பெக்ஷன்லாம் பாத்துருவாங்க. இதை தாண்டி ஃபாரின் ஆப்ஜெக்ட் டேமேஜ் FOD அப்படின்னு சொல்லுவோம். FODனா இந்த இன்ஜின் செயலுக்கிறத பத்தி தான் நம்ம இங்க பேசுறோம். அது தெளிவா தெரியுது. மற்றது எல்லாமே ஆப்ரேட்டிவ் கண்டிஷன்ல தான் இருக்கு. இன்ஜின் இல்லாதனாலதான் இமீடியட்டா விழுந்துருது. இன்ஜின் என்ன கொடுக்குங்கிறத நம்ம முதல்ல சொல்லிடுறேன். ஒரு உந்து விசையை கொடுக்கும். முன்னாடி இழுத்துட்டு போனா பறக்கும். அது அங்க முன்னாடி இழுத்துட்டு போற அந்த உந்து விசை இல்லாதப்ப புவி ஈர்ப்பு விசை அதை கீழே இழுத்துரும். அதுதான் இங்க நடக்குது. அந்த ஈர்ப்பு விசை உந்து விசை இல்லாததுனால ஈர்ப்பு விசையினால அது கீழே இறங்குது. இப்ப இது எதனால நடந்திருக்கும்னா FODன்னு சொல்றோம் இல்லையா, அந்த பறவைகள் உள்ள போய் அந்த இன்ஜின்குள்ள போய் இன்ஜின் பிளைட் சேட்டம்லாம் முன்னாடி நிறைய நடந்திருக்கு. அந்த மாதிரியா அந்த டேக் ஆஃப்லயே அதுல வந்து IFD நடந்திருக்கலாம். இன்னும் தெளிவா சொல்றேன் கேளுங்க. இது மேல பறக்கிறப்பதான் அந்த பிரச்சனைங்கிறது இல்ல. இப்ப ரன்வேல போயிட்டு இருக்கு, ரன்வே ஒழுங்கா கிளீன் பண்ணாம வைக்கிறாங்கன்னு வச்சுப்போம். ரன்வே ஒழுங்கா கிளீன் பண்ணாம இருக்காங்க, அங்க ஏதாவது மெட்டல் ஸ்ட்ரிப் கடந்திருக்கு. இப்ப நான் சொல்றது ஆக்சிடென்ட் வந்து ஏற்கனவே ஒரு வாட்டி நடந்திருக்கு. ஒரு மெட்டல் ஸ்ட்ரிப் ரன்வேல கடந்து அது டேக் ஆஃப் ஆகுறப்ப
அதுல பட்டு டயர் பர்ஸ்ட் ஆகி இன்ஜினோட அந்த அந்த ஃபியூல் டேங்க் வந்து பாத்தீங்கன்னா இதுல ரெக்கையில தான் இருக்கும். அதுல எரிவாயுல பட்டு தீப்பிடிச்சு டேக் ஆஃப் ஆன வேகத்துக்கு எரிஞ்சு விழுந்திருக்கு ஏரோப்ளேன். அப்ப இங்க என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னா, நம்ம வியூகத்துல வந்து 2-3 வைக்கலாம் இல்லையா? அதுல வந்து நீங்க பறவைகள் மூலியமா உள்ள வந்து இன்ஜின் IFSD ஆனாலும் 2 இன்ஜினும் செயலுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஆனா அட் த சேம் டைம் இங்க என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னா, அந்த ரன்வேல போய் வேகமா அது டேக் ஆஃப் ஆகுற அந்த நேரத்துல வந்து